கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நல்ல சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க ஷார்ட் டேர்முக்குள்ள சில ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டாக் ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே போகும். ஸோ நம்ம பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏறிக்கிட்டே போகுது, நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ இதெல்லாம் எந்த மாதிரியான ஸ்டாக்லாம் நம்ம வாங்கக்கூடாது, ஸோ அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். ஸோ அதில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் யூஸ் ஆகுமோ அதை நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ எந்தெந்த ஸ்டாக்லாம் யூஸ் ஆகாதோ ஸோ அதெல்லாம் நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக. ஆனால் இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்தெந்த ஸ்டாக்கில் நம்ம எப்போ பை பண்ணணும், எப்போ பை பண்ணக்கூடாது அப்படின்றத, எந்த ஸ்டாக்கை பை பண்ணக்கூடாது அப்படின்றத, அந்த மாதிரியான ஸ்டாக்கும் ஒரு சில ஸ்டாக் இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை எடுங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய எல்லாமே, ஸோ பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு டார்கெட், ஸ்டாப் லாஸ், எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது RateGain, அதாவது RateGain இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை 903. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாக் 2022 ஐபிஓக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு அகைன் இப்போ மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ டவுன் ஆகிட்டு இப்போ அகைன் என்னாச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மேலே போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, திஸ் இஸ் பிரேக் அவுட் ஃபார் வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக். இந்த வீக்லியில் எடுக்கிறதுனால இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ என்ன பேசுகிறோம்னா ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கும். இது நல்ல விஷயந்தான், ஆனாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஓகே, வீக்லியில் எடுக்கிறதுக்கு, டெய்லியில் எடுக்கிறதுக்கும் வீக்லியில் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வீக்லியில் எடுக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் அதாவது டைம் ஃப்ரேம் அதிகமாக உங்களுக்கு அதோட சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ அதிகமாகும். ஸோ வீக்லியில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் எந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, மேலே போன இந்த ஸ்டாக் அகைன் ரீடெஸ்ட்டுக்காக கீழே வரலாம். அப்படி வரும்போது இந்த சேனல் என்ன பண்ணலாம், ஸோ அகைன் வரும்போது ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஸோ இங்கே இருக்குன்னா இந்த ஸ்டாக் இப்படியே கூட கீழே வரலாம். இங்கே அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகலாம். அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், அதாவது மேபி இருக்கலாம். நான் இருக்குன்னு சொல்லலை, கண்டிப்பாக வரும் சொல்லலை, வரலாம். அப்படி வரும்போது நம்ம எஸ்எல் என்ன பண்ணணும்னா, இதுக்கு கீழே தான் நம்ம வைக்கணும். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த சேனல் பாஸ் ஆகுது. ஸோ இந்த சேனலை பாருங்கள். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டைம், ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கேயும் மேபி என்ன பண்ணலாம், ஸோ நடக்கலாம். ஸோ இது 4th டைம். ஸோ இங்கே ஹிட் ஆகிட்டு அகைன் கீழே மேலே போகலாம். ஸோ நம்ம நீங்கள் இப்போ என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல், அதோட பேலன்ஸ் ஷீட், இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியாக இருந்தால், அப்படி இல்லைனா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நைக்கா. நைக்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வீக்லியில் ஒரு
சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஒரு 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள், அதாவது இந்த ரைசிங் வெஜ்ஜில் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுது, அங்கேருந்து அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வருது, அகைன் மறுபடியும் மேலே போகுது, ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வருது, அகைன் மறுபடியும் மேலே போகுது, ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு இப்போது மேலே போயிட்டுருக்கு ஒன்று. ஸோ ஒரு விஷயம், ஸோ மேலே போயிட்டுருக்கு, மறுபடியும் கீழே வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஒரு நிமிஷம் இதோட ப்ரீவியஸ் ஹையில் இருந்தும் இதை வந்து நம்ம இப்போ இந்த சேனலில் நான் எடுத்துட்றேன். எடுத்துட்டால் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த சேனல் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டான பிரேக் அவுட், நம்ம நைக்காவை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை வந்து இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல் வைக்கலாம் ஒன்று. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்களேன் இங்கே. ஸோ இங்கே வந்து நீங்கள் எஸ்எல் வைக்கலாம். ஸோ இங்கே ஏன் எஸ்எல் வைக்கிறோம், இங்கே ஏன் எஸ்எல் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் எஸ்எல், அதாவது ஒரு ட்ரேடரில் 2-3 ட்ரேடர் இருப்பாங்க. சில ட்ரேடர் வந்து எனக்கு வந்து எஸ்எல் வந்து ரொம்ப கொடுக்கக்கூடாது, பரவாயில்ல நான் வேறு ஸ்டாக்கில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ப்ராப்பராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன்னா அது கரெக்டான இடத்துல தான் எஸ்எல் வந்து ஹிட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு மேலே போகிற வரைக்கும் ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். அப்படி ஒருவேளை எஸ்எல் வந்தால் நான் அதை ஏற்றுக்கிறேன்ற மனப்பான்மையோட ரொம்ப துல்லியமாக மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது இந்த லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 190 அப்படின்றத எஸ்எல்லாக வச்சுக்கலாம். ஓகே, 2 டைப் ஆஃப் எஸ்எல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட், இது ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டு இப்போ தான் கொஞ்சமாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்க போகிறீங்கன்றதை பொறுத்து உங்களோட டார்கெட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வந்து இதை டார்கெட் அப்படின்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே போகும்போது இது ஒரு ப்ரீவியஸ் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் 314, செகண்ட் டார்கெட் 426 வச்சுருக்கோம். 426 அப்படின்றது அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிஎஸ்சி. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, இது எப்போ சப்போர்ட்டுக்கு வரும், எப்போ பிரேக் அவுட் ஆகும்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதில் இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் எது, எங்கே வந்தால் நம்ம வாங்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக இருக்கட்டும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ வருதோ இந்த ஸ்டாக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் சரி இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கும் நம்ம வாங்கலாம். ஓகே, அப்படி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வாங்கினோம்னா அது புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான இருக்குது அப்படின்றத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே அதாவது இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுகுது, இந்த சப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகுது, மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே விழுகுது. ஸோ கீழே விழுகும் போதெல்லாம் இந்த ஸ்டாக் என்ன ஆகுது, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வீக்லியில் எடுத்துருக்கேன். இதே இது டெய்லியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மல்டிபிள் டைம் வந்து உங்களுக்கு இந்த சேனல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா மேலே போய் அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதாவது எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்குன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன்,
இங்கேருந்து மேலேயும் போகலாம், அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீக்லியில் பார்த்துட்டு அப்புறமா டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம், அனாலிசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒர்த்தாக, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங் வாங்க போகிறதா இருந்தாலும் இந்த சப்போர்ட்டை வாங்குறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5% வந்து மேலே தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எத்தனை பர்சன்டேஜ்ன்றது எனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நம்ம பாருங்களேன். ஓகே, இப்போது அது இருக்கட்டும். இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கரண்ட்டாக இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டாக ஒரு 4 டேஸாக மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஃபாலிங் விஜில் தான் கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கோட சேனலை பாருங்கள், இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுது இல்லையா, அதாவது லோயர் லோ ஃபார்மேஷனில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு ஜிக்ஸாக்காக மேலே போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து விழுந்தது இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது, அகைன் மறுபடியும் விழுந்துட்டு சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே விழுந்துட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போது பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்கு கீழே விழுகலாம், இப்படியே ஜிக்ஸாக்காக விழுந்து இந்த சேனலுக்கு கூட வரலாம். இல்லை, இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா 2022. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு கூட இங்கேருந்து புல் பேக் ஆகலாம். அப்படி புல் பேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பிரேக் அவுட்டில் நம்ம வாங்கலாம். வாங்குறத பற்றி நம்ம யோசிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜெய்கார்ப். இந்த ஜெய்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ ஓகே, இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுதாங்க ஜெய்கார்ப் வந்து ஹோல்டா இல்லை செல்லா அப்படின்னு. ஸோ உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்கியிருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரோட டார்கெட்டும் வேறையாக இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போது இந்த ஸ்டாக் வந்து இதிலிருந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்றத நம்ம இப்போது இங்கே அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்க்கும்போது நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் பாருங்கள் 42% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. யாராவது நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹைக்கு கூட வரலாம். 145 அப்படின்ற இந்த 145 இந்த ரேஞ்சுக்கு கூட வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகலாம். ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்குது. அதனால் இந்த 202 வந்து அப்படின்றது ஒரு டீசெண்டான இன்னும் ஒரு 15% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால ஃபர்தர் அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரெப்கோ ஹோம். ஸோ இந்த ஸ்டாக்கோட நேம் வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும், ரெப்கோ ஹோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 889 இல்லை 890ன்னு வைங்களேன். ஸோ ஒரு விக் இருக்குது. ஸோ நான் வந்து அதோட பாடியில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 rupees ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு வைங்களேன். ஆமாம், 83, 90 இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ என்ன இருக்குது, மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த ஸ்டாக்கு பார்ப்போம். இப்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த சேனலில் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டாக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் அப்படின்றது நம்ம இதில் வந்து வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்முக்கு இதை நம்ம இப்போது அக்குமுலேட் பண்ணலாமா, இது வந்து பை பண்ணலாமான்றதில் அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இன்னும் வெயிட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே பாருங்கள் இந்த சேனலில். ஸோ உங்களுக்கு நம்ம கர்சர் வச்சு காட்டினோம்னா கிளியராக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து அகைன் மேலே போதும், அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்படி மேலே போகலாம். அப்படி மேலே போகுது அப்படின்னா நீங்கள் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். டெய்லியில் இல்லை, வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 311 அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வரும்பொழுது அதை ஹிட் பண்ணும்போது அகைன் மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த சேனல். ஸோ இதையும் உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கான வாய்ப்பு பிரகாசமாக இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரி எங்கே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். இது வந்து இதை எடுத்துக்கிற முடியாது, ஒரு ரிஜெக்ஷனோடு இருக்குது இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும். இங்கேருந்து மேலே இங்கே இன்னொரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து மேலே போகுதுன்னு வைங்களேன், இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ 445 ஆர் இந்த வீக்கு 465ன்னு வைங்களேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. செகண்ட் இது, தேர்டு இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே. ஸோ இதையும் உடச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட தலையெழுத்து மாறுதுன்னு அர்த்தம். ஸோ மேலே தான் அடுத்தடுத்து போக போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி அதையும் உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்து இந்த ஸ்டாக்கு முன்னேறும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இக்ஸிகோ. இந்த ஸ்டாக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஏன் வாங்கக்கூடாது, பிகினராகவே இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வெல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ட்ரேட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 151 இதோட ப்ரீவியஸ் ஹை, இங்கேருந்து உடச்சி மேலே போன இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 1x, அதாவது கிட்டத்தட்ட 181ங்களா, இப்போ இருக்கிறது 280, 282, 290 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போது இவ்வளோ தூரம் போன இந்த ஸ்டாக்கை நம்ம துரத்தி வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஒன்று, நம்ம துரத்தியே வாங்குகிறோம் ஏன்னா வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது, ஆல்ரெடி மேலே போய்கிட்டே இருக்குது, இன்னும் மேலே போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம வாங்குகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டாக் வந்து இன்னும் மேலெல்லாம் போயிருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும் நம்ம மனசு, அதோட கம்பேர் பண்ணி இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம வாங்குகிறோம். அப்படி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே மேலே போகுதுன்னு வச்சுக்குவோம், இன்னும் ஒரு 5% போகுது, ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணோம், இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வெயிட் பண்ணுவோம். அப்படி வெயிட் பண்ணும்போது ஏதோ ஒரு நியூஸ் வருது இந்த ஸ்டாக்குக்கு, அப்போது என்ன ஆகும்? ஸோ ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குப்பாங்க. ஸோ இங்கே வாங்கினவங்க ஐபிஓ ப்ரைஸில் வாங்கினவங்க, ஸோ இப்படி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா அதை விற்றுருவாங்க. விழுகும் பொழுது எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதை விட வேகமாக கீழே இறங்கும் ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம். அப்படி இறங்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு பெரிய லாஸ் ஆகும். இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஒன்று நல்ல சப்போர்ட்டில் வாங்கணும், இல்லை பிரேக் அவுட்டில் வாங்கணும். ஸோ இது ஆல்ரெடி ஏறிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு அலாட்டாகவே எடுத்துக்கிடுவோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிந்தாலும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இது என்னுடைய கடமை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் டீப் இண்டஸ்ட்ரி. இந்த ஸ்டாக்கு நான் வந்து நேம்லாம் மென்ஷன் பண்ணலை, அதாவது ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு, இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு, அதாவது அவங்க சந்தேகமாக கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அதோட ஆல் டைம், அதாவது இந்த ஸ்டாக்கு மேலே தான் போயிருக்கு இது வரைக்கும். ஸோ கீழே வந்துட்டு கூட அதோட ரெசிஸ்டன்ஸ் நியரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நான் வீக்லி ஷார்ட் எடுத்ததுனால உங்களுக்கு இது சின்னதாக தெரியுது. டெய்லினா இன்னும் உங்களுக்கு ரொம்ப
ரிட்டர்ன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இதோட ரெசிஸ்டன்ஸ் நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நோக்கி பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரியான ஸ்டாக்கில் நீங்கள் நம்ம யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஓகே, எந்த ஸ்டாக்கை இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் யாரும் பை பண்ணாதீங்க. எந்த ஸ்டாக்லையும் பை பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் அப்படின்றது என்னோட தாட். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னும் சில ஸ்டாக்குலாம் இருக்குது, அதை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் யாருமே நீங்கள் கொடுத்த ஸ்டாக்கை வந்து என்னால் அனாலிசிஸ் பண்ண முடியாமல் இல்லை விட்டு போய் இருந்திருந்தால் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட் வீடியோவில் நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்கை பதிவு பண்ணுங்கள். நான் விட்டு போயிருந்தால் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அதை உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி கொண்டு வர்றேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த இன்னொரு ஸ்டாக் ஐஓபியில் நான் வந்து ஷார்ட் டேர்முக்கு வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஸ்டாக்கெல்லாம் இன்றைக்கி காலையில் அனாலிசிஸ் பண்ணேன். ஸோ ஃபண்டமெண்டலாக ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ணேன். பப்ளிக் அதாவது பிஎஸ்யூ பேங்க்கை வந்து அனாலிசிஸ் பண்ணேன். அனாலிசிஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு லார்ஜ் கேப் ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்பிஐ ஒரு சூப்பரான ஸ்டாக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நெக்ஸ்ட்டு அதை விட்டுட்டு அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, என்னால் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு அந்த மைண்ட் தாட்னு வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நான் என்னோடய அனாலிசிஸில் நெக்ஸ்ட்டு கனரா பேங்க் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ யூனியன் பேங்க்கும் பார்த்தேன், பேங்க் ஆஃப் பரோடாவும் பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் அதாவது கனரா பேங்க் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் நல்லாயிருக்கு, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்லாம் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாக். அதனால் நீங்கள் வந்து இந்த கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களோட டிசிஷன் நீங்கள் எடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.